இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து மிகவும் முக்கியமான புதிய தகவல் ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பித்த அனைவருக்கும் மார்ச் மாதம் முதல் மாதம் ரூபாய் 1000 வழங்குவதற்கு தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் முதல் மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் வழங்குவதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்திற்காக 2 கோடி ரேஷன் அட்டைதாரர்களின் வீடுகளில் விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டன. இதற்கு 1.66 கோடி பேர் விண்ணப்பித்திருந்தனர். அரசு விதித்த நிபந்தனைகள் அடிப்படையில் தேர்வான 1.15 கோடி பேரின் வங்கிக் கணக்குகளில் மாதம் 1000 ரூபாய் செலுத்தப்பட்டு வருகிறது. இதனால் 1000 ரூபாய் கிடைக்காதவர்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். அவர்களிடம் அரசுக்கு கடும் நிதி நெருக்கடி உள்ளது. அதனால்தான் அனைவருக்கும் உரிமை தொகை வழங்க முடியவில்லை. கூடிய விரைவில் அவர்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. உரிமை தொகைக்கு விண்ணப்பித்த அனைத்து மகளிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாளான வரும் மார்ச் 1ஆம் தேதி முதல் 1000 ரூபாய் மாதந்தோறும் வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. இது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமான அறிவிப்பு பட்ஜெட்டில் வெளியாகலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க தவறியவர்கள் மற்றும் புதிய குடும்ப அட்டை பெற்றவர்கள் எப்போது விண்ணப்பிக்கலாம் என்பது குறித்தும் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் மகளிர் உரிமை திட்டம் குறித்து வெளியிட முக்கிய அறிவிப்பு. அடுத்ததாக அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு KMUT.TNGOV சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கூடாதுன்னா ஃபஸ்ட்டு உடனே KMUT.TN.GOV ஒரு வெப்சைட் ஷோக்கும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே அதிகாரிகள் உள்நுழைவு, பொதுமக்கள் உள்நுழைவு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பொதுமக்கள் உள்நுழைவு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு OTP அனுப்பும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. உங்களோட ஆதார் கார்டை கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட OTP வரும். அந்த OTP நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு அடுத்ததாக கேப்சா கோடு இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சமர்ப்பி கொடுத்தோன்னே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஃபோட்டோ, நேம், ஆதார் கார்டு நம்பர், டேட் ஆஃப் பர்த், இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அடுத்ததாக மகளிர் உரிமை தொகைக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய நேம், முகவரி, கைபேசி எண், குடும்ப அட்டை எண் எல்லாமே இருக்கும். கடைசியாக விண்ணப்பம் செய்யாதவர் தங்களின் ஆதார் எண் தரவுப்பட்டியல் இல்லைன்னு வருது. நான் அப்ளை பண்ணாதால் இந்த மாதிரி ஷோ ஆகுது. நீங்கள் அப்ளை பண்ணி பணம் வராமல் இருந்தால் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதுன்னு வரும். அல்லது உங்களுக்கு என்ன காரணத்தினால உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை நிறுத்தப்பட்டுன்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகுங்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.